வணக்கம். ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் தனியார் கம்பெனி ஊழியரை வெட்டி படுகொலை செய்த மர்ம நபர்கள். குற்றவாளிகளை தேடி வரும் காவல்துறையினர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 8க்கும் மேற்பட்டவர்களிடம் இணைய வழியின் மூலமாக 4 லட்சத்திற்கும் மேலாக மோசடி செய்த மர்ம கும்பல். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனைகள். அனுதினமும் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவோரை கைது செய்து வரும் காவல்துறையினர். இப்படியே சென்றால் இளைஞர்களின் எதிர்காலம் என்னவாகும்? கேள்வி எழுப்பும் தன்னார்வலர்கள். இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. புதுச்சேரியில் தனியார் கம்பெனி ஊழியரை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சராமரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமம்பாக்கம் அடுத்த ஈச்சங்காடு பகுதியை சார்ந்தவர் சிவானந்தம், வயது 27. கிருமம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் இன்று மதியம் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் கிளம்பிய சிவானந்தம் கிருமம்பாக்கம் வாட்டர் டேங்க் அருகே வந்தபொழுது 2 இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் சிவானந்தம் மீது மோதியது. இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த சிவானந்தத்தை கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சராமரியாக வெட்டிவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த சிவானந்தம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த கிருமம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதல்கட்ட விசாரணையில் அந்த பகுதியில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் முன்விரோதம் காரணமாக 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இது குறித்து கிருமம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கும்பலை தேடி வருகிறார்கள். புதுச்சேரியில் ஒரே நாளில் 8க்கும் மேற்பட்டவர்களிடம் இணைய வழியின் மூலமாக 4 லட்சத்திற்கு மேற்பட்ட பணத்தை மோசடி செய்த மர்ம கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இணையதள மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் புதுவை ராமகிருஷ்ணன் என்பவரிடம் முகம் தெரியாத நபரிடமிருந்து ரூபாய் 50,000 இணையதளம் வாயிலாக மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். அதேபோல புதுச்சேரியை சார்ந்த பிரகாசம் என்பவரின் இணையதள முகவரியின் மூலமாக 1,87,810 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். மேலும் புதுச்சேரியை சார்ந்த அற்புதராஜ் என்பவரிடம் 18,708 ரூபாய் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். லக்ஷ்மி தேவி என்பவர் முகம் தெரியாத நபர் இன்ஸ்டாகிராம் மூலமாக தனது புகைப்படங்களை திருடி மார்பிங் செய்து மிரட்டுவதாக புகார் செய்துள்ளார். புதுச்சேரி அழகானந்தம் என்பவர் கடன் செயலியின் மூலமாக பணம் கேட்டு மார்பிங் செய்த புகைப்படங்களை வெளியிடும் என்று மிரட்டுவதாகவும் அவர் புகார் அளித்துள்ளார். அதேபோல புதுச்சேரியை சார்ந்த கௌதம் என்பவரிடம் பகுதி நேர வேலை என கூறி 1,49,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதும், புதுச்சேரி வேல்முருகன் என்பவரிடம் பைக் விற்பனை என கூறி 53,350 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதும், அதேபோல சத்தியசீலம் என்பவர் 3,200 இழந்துள்ளார். முகேஷ் என்பவர் 4,000 ரூபாய் பணம் இழந்துள்ளார். இவர்கள் அனைவரும் அளித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் போலீசார் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டையில் கஞ்சா விற்ற 2 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் பின்புற நரிக்குறவர் காலனி அருகே கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. லாஸ்பேட்டை புறக்காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் குடியிருப்பு அருகே சென்றனர். போலீசாரை கண்ட இருவர் தப்பி ஓடினர். உடனடியாக போலீசார் அவர்களை துரத்தி சென்று பிடித்து விசாரித்த பொழுது கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் நரிக்குறவர் காலனி செல்வமணி என்கின்ற செல்லா 23 வயது, இளவரசன் என்கின்ற இலை வயது 21 ஆகியோர் என்பதும் சென்னை கோயம்பேடு டிரைவரிடமிருந்து 2 கிலோ கஞ்சா வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்து 1 கிலோ கஞ்சா, 2 மொபைல் போன், ரூபாய் 8,000 ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் 15 வயது சிறுவனை கடத்தி தாக்கிய வழக்கில்
6 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை முத்தமிழ் நகரை சார்ந்த 15 வயது சிறுவனை கடந்த வெள்ளிக்கிழமை காலை அவரது வீட்டு வாசலில் இருந்தபொழுது அங்கு வந்த கும்பல் தாக்கியுள்ளது. அவர்களிடமிருந்து தப்பிக்க சிறுவன் ஓடிய நிலையில் கும்பலாக வந்தவர்கள் சிறுவனை வீதி வீதியாக விரட்டி சென்றுள்ளனர். பின்னர் சிறுவனை பிடித்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று வெட்டி தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுவனை கும்பல் விரட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் பரவின. இதனையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அப்போது முன்விரோதம் காரணமாக சிறுவன் தாக்கப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக புதுச்சேரி DR நகரை சார்ந்த சந்தோஷ் வயது 20, ஸ்ரீதரன் வயது 20, ஹரிஹரசுதன் வயது 20, மாதேஷ் வயது 19, ஆகாஷ் வயது 19, கார்த்திக்ராஜ் வயது 19 ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் ஒரு சிலரையும் தேடி வருகின்றனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் சுவர் விளம்பரம் வரைந்து மற்றும் பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வழங்கினார். கிராமம் தோறும் செல்வோம் நிகழ்ச்சியொட்டி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் பாரத பிரதமர் மோடியின் சுவர் விளம்பரம் வரைந்து மோடியின் ஆட்சியின் 10 ஆண்டு கால சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தொடர்ந்து பாரத பிரதமர் மோடியின் சாதனைகள் குறித்து அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். பாஜக பிரமுகர் முகமது யூனிஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வில்லியனூர் பாஜக தொகுதியின் தலைவர் தக்ஷணாமூர்த்தி மற்றும் பாஜக பிரமுகர்கள் கண்ணப்ரான், பொன் ஆறுமுகம், பாண்டுரங்கன், பிரகாஷ், ருக்னுதீன், ஜவஹர் அலி, நூர் முகமது மற்றும் ஊர் ஜமாத்தரர்கள், பாஜக நிர்வாகிகள், தொகுதியின் பிரமுகர்கள், மகளிரணி, சுல்தான்பேட்டை மகளிரணி மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக பிரமுகர் முகமது யூனிஸின் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசால் வழங்கப்படும் இலவச மடிக்கணினியை காரைக்கால் மாவட்டத்திற்கு இதுவரை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து காரைக்காலில் மாணவர்கள் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரி பகுதியில் மடிக்கணினி கொடுக்கப்பட்ட நிலையில் காரைக்கால் மாவட்ட மாணவர்களுக்கு இதுவரை மடிக்கணினி வழங்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் இதனை கண்டித்து காரைக்கால் மாவட்ட மாணவர் கூட்டமைப்பு சார்பில் இன்று காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பள்ளி மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் புதுச்சேரி அரசையும் கல்வித்துறையும் கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் கல்வித்துறை உதவி இயக்குனர் ராஜேஸ்வரி பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அத்துடன் பள்ளி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தார். திண்டிவனம் அருகே பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கலந்து கொள்ள பெற்றோருடன் பள்ளிக்கு சென்ற மாணவன் சென்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் தாய் வீசப்பட்டு சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். தந்தை மற்றும் பள்ளி மாணவன் படுகாயம் அடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வேம்புண்டி பகுதியை சார்ந்த ரங்கநாதன் வயது 46, அலமேலு வயது 42 ஆகியோர்களின் மகன் விமல்ராஜ் வயது 15. இவர் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவனின் பெற்றோர்கள் பள்ளியில் நடைபெறும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கலந்து கொள்ள ஒரே மொபைலில் வேம்புடியிலிருந்து ஓமந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். சென்னை திருச்சி புறவழி சாலையில் கருணாவூர் பட்டை அருகே சாலையை கடக்க முயன்ற ரங்கநாதன் மீது சங்கராபுரத்திலிருந்து போரூருக்கு சென்று கொண்டிருந்த கார் மோதியதில் 3 பேரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் அலமேலு பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே துடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். தந்தையும் மகனும் பலத்த காயத்தடைந்து
சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் அவர்கள் அவரது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் தம்மை இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் அவர்கள் அவரது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி முத்தியல்பேட்டை ஈரம் ஃபவுண்டேஷன் அலுவலகத்திலிருந்து நிறுவனர் ராஜேந்திரன் அவர்கள் அவரது ஆதரவாளர்களுடன் பைக்கில் ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தை வந்தடைந்தார். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன், வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். இவர்கள் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் முன்னிலையில் ராஜேந்திரன் அவரது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸ் கட்சியில் தம்மை இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசுவாமி, கமலக்கண்ணன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், இளைஞரணி தலைவர் ஆனந்தபாபு, நடராஜன் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு ரேஷன் கடைகளை திறந்திடுக, புதுச்சேரி மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாவிட்டால் ஆட்சியை விட்டு வெளியேறு. 2024 பிப்ரவரி 19 முதல் காத்திருப்பு போராட்டம். குடிமைப் பொருள் வழங்கல்துறை அலுவலகம் முன்பு. அன்புடையர் வணக்கம். தட்டாஞ்சாவடி புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் மக்களுக்கு மானிய விலையில் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கிடைத்து வந்தது. பாஜக ஆட்சி ஒன்றியத்தில் ஏற்பட்ட பிறகு மோடி அரசும் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசும் இந்தியாவில் ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரியை மாற்றிவிட்டனர். ரேஷன் கடைகள் மூலமாக மக்கள் பெற்று வந்த பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, ரவை இவைகளை ஒழித்து கட்டிவிட்டு அரிசிக்கு மட்டும் வங்கியில் பணம் பெறுகிறோம் என்று மக்களை ஏமாற்றி வருகின்றனர். ரேஷன் அட்டையை எடுத்துக்கொண்டு யார் வேண்டுமானாலும் சென்று அரிசியை வாங்க முடியும். வங்கியில் அரிசிக்கான பணத்தை அவ்வாறு எடுக்க முடியுமா? பல வங்கிகள் இந்த அரிசிக்கான பணத்தை கடனுக்காக பிடித்துக் கொள்கிறார்கள். குடும்பத்தின் அரிசி தேவைக்கு இந்த பணம் பெரும்பாலும் பயன்படவில்லை. அப்படியே இருந்தாலும் ரூபாய் 300க்கு 10 கிலோ அரிசியும், ரூபாய் 600க்கு 20 கிலோ அரிசியும் தற்போது வாங்க முடியுமா? நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் செயல்படுகின்றன. கேரளம் மற்றும் தமிழகத்தில் 14 வகையான பொருட்கள் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் புதுவையில் மட்டும் இந்த அரசு கடைகளை மூடி மக்களை பட்டினி போட்டு வதைக்கிறது. 50 மாதங்களுக்கு மேலாக ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாமல் வஞ்சிக்கிறது. இதனால் 15க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வாழ வழியின்றி தற்கொலை செய்து கொண்டனர். ஆகவே என்ஆர் பாஜக அரசே, ஆளுநரே, மக்களின் உணவு உரிமையை பறிக்காதே. தேர்தல் வாக்குறுதியின்படி ரேஷன் கடைகளை திறந்து அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பண்டங்களை வழங்கு. உங்கள் பணம் உங்கள் கையில் என்று ஏழை எளிய மக்களை ஏமாற்றாதே என்ற கோரிக்கையை முன்வைத்து காத்திருக்கும் போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குடிமைப் பொருள் வழங்கல்துறை முன்பு நடத்த உள்ளது. அனைத்து பொதுமக்களும், கடை ஊழியர்களும் ரேஷன் அட்டைகளோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். புதுச்சேரி போத்தீஸில் 90 லட்சம் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி போத்தீஸில் வருடந்தோறும் தீபாவளி முதல் பொங்கல் வரை போத்தீஸ் ஃபெஸ்டிவல் கான்டெக்ஸ்ட் என்ற பெயரில் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல இந்த ஆண்டும் சரியான பதிலளித்து வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு 90 லட்சம் மதிப்பிலான ஸ்கூட்டி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, மிக்சி, கிரைண்டர் மற்றும் பம்பர் பரிசாக கார் போன்ற 500க்கும் மேற்பட்ட பரிசு பொருட்கள் பரிசளிக்கும் விழா மிக பிரம்மாண்டமாக பாண்டி மெரினாவில் நடைபெற்றது. போத்தீஸ் மேலாண் இயக்குனர் திரு ரமேஷ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். இதேபோல மிகப்பெரிய விழாவை நடத்த வழிவகை செய்த மேலாண் இயக்குநர்களுக்கும், உறுதுணையாக இருந்த நிறுவன ஊழியர்களுக்கும் மற்றும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும்
புதுச்சேரி பொது மேலாளர் பாலமுருகன் நன்றி தெரிவித்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை போத்தீஸ் மேலாளர் அபுபக்கர், மனிதவள மேலாளர் மகேஷ் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். தீயணைப்புத்துறை உடல் தகுதி தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் உடனடியாக விண்ணப்பதாரர்கள் வெளியேற்றப்படுவர் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தீயணைப்புத்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் தீயணைப்புத் துறையில் நிலைய அதிகாரி, தீயணைப்பு வீரர், வாகன ஓட்டுநர் உள்ளிட்ட 75 பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலமாக நிரப்பப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. தேர்வர்களுக்கு உடல் தகுதி தேர்வு வருகின்ற 23ஆம் தேதி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறுகிறது. முறைகேடுகளில் ஈடுபடுவோர் உடனடியாக வெளியேற்றப்படுவர். மேலும் வருங்கால அரசு பணி ஆள் சேர்ப்புகளில் இருந்தும் தடை செய்யப்படுவார்கள். போதை மருந்துகளை பயன்படுத்தினால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். சந்தேக நபர்களின் இரத்த மாதிரியை சேகரிக்கவும் மூச்சு பகுப்பாய்வை மேற்கொள்ளவும் தீயணைப்புத்துறைக்கு அனுமதி உண்டு. தகுதி பெற தவறியவர்களுக்கு நிராகரிப்பு சீட்டு வழங்கப்படும். அவர்கள் உடனடியாக மைதானத்தை விட்டு வெளியேற வேண்டும். அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வியாபாரம் செய்பவர்கள் உடனடியாக வர்த்தக உரிமம் பெற வேண்டும் என்று ஆணையர் சுரேஷ்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் நகராட்சியின் வர்த்தக உரிமம் பெற்றிருத்தல் வேண்டும். ஆனால் கள ஆய்வில் பல வர்த்தக மற்றும் வியாபார நிறுவனங்கள் நகராட்சியின் வர்த்தக உரிமம் பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் இயங்கி வருகின்றன. இது புதுச்சேரி நகராட்சிகளின் சட்டம் 1973 பிரிவு 355 மற்றும் 449 படி தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே நகராட்சி உரிமம் பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் வர்த்தகம் செய்பவர்கள் வருகின்ற 29ஆம் தேதிக்குள் உழவர்கரை நகராட்சி வருவாய் பிரிவை அணுகி அல்லது இணையதளம் வாயிலாக உரிய விண்ணப்பம் செய்து தங்கள் நிறுவனங்கள் மற்றும் கடைகளுக்கு வர்த்தக உரிமம் பெற வேண்டும். மேலும் 29ஆம் தேதிக்குள் வர்த்தக உரிமத்தை புதுப்பிக்க தவறினால் கூடுதலாக 25% அபராதமாக செலுத்த நேரிடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மாநில குழந்தைகள் நலக்குழு தலைவர், உறுப்பினர்கள், சிறார் நீதி வாரிய உறுப்பினர்கள் ஆகிய பதவிகளுக்கு தகுதி ஆனவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் புதுச்சேரி உள்ளிட்ட 4 பிராந்தியங்களிலும் செயல்படுகிறது. இதன் அடிப்படையில் குழந்தைகள் நலக்குழுவின் தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் சிறார் நீதி வாரிய உறுப்பினர்கள் பதவிக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதவிகளுக்கு புதுவையை பூர்வீகமாக கொண்டவர்களே விண்ணப்பிக்கலாம். குழந்தைகள் நலக்குழு தலைவர் பதவிக்கு புதுச்சேரி, காரைக்கால், மாகி ஆகிய பிராந்தியங்களில் தலா ஒருவர் நியமிக்கப்பட உள்ளார். நலக்குழு உறுப்பினர்களாக புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகியவற்றிற்கு தலா 4 பேரும், சீரார் நிதி வாரிய உறுப்பினர்களாக 3 பிராந்தியங்களிலும் தலா 2 பேர் என மொத்தம் 21 பேர் நியமிக்கப்பட உள்ளனர். இந்த பதவிகளுக்கு தேர்வு செய்யப்படுவோரின் பணிக்காலம் 3 ஆண்டுகள். சம்பந்தப்பட்ட துறை இணையதளத்தில் இதற்கான விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வருகின்ற மார்ச் 7ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி வாரியம் வளாகம், புதுசாரம் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மங்களம் அரசு தொடக்கப் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியை சித்த மருத்துவர் புகழேந்தி மேற்பார்வையில் சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது. பெற்றோர், ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மங்களம் அரசு தொடக்கப்பள்ளி கடந்த 1998ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யப்படாததால் தற்போது நிரம்பி வழியும் சூழ்நிலை காணப்பட்டது. இதனால் மாணவர்களின் சுகாதாரம் கேள்விக்குறியாக இருந்த நிலையில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தின் மூலமாக
மாணவர் நலன் காக்கு அதனை சுத்தம் செய்வது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் கடந்த வியாழக்கிழமை அன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மங்கலம் அரசு தொடக்கப் பள்ளியில் சித்த மருத்துவர் புகழேந்தி மேற்பார்வையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக கழிவுநீர் தொட்டி அடைப்பு நீக்கி சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் சக்திவேல், விநாயகமூர்த்தி, சாரதா, அனிதா மற்றும் பலர் கலந்து கொண்டு இப்பணிகளுக்கான ஏற்பாட்டினை சிறப்பான முறையில் செய்து கொடுத்து மாணவர்களின் நலன்களை காக்க உதவி செய்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறப்பான பணி செய்தவர்களுக்கு அப்பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து வருகின்றனர். மண்டல கல்வியியல் நிறுவனம் நெல்லூர் மற்றும் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்கம் இணைந்து நடத்தும் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகிர்தல் நிகழ்ச்சி தொடக்க விழா நாடு முழுவதும் பாடத்திட்டம், கலை திட்டம், பாட புத்தகங்கள், கற்றல், கற்பித்தல், பொருட்கள், கற்றல், உரைகள், மதிப்பீடு இவை போன்றவற்றில் மாநிலங்களுக்கு வழிகாட்டுதல் அளிப்பது புதுடில்லியில் இயங்கி வரும் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் NCERT இதன் மண்டல அலகு RIE நெல்லூர். இம்மண்டல நிறுவனம் புதுச்சேரியில் பிப்ரவரி 19/2/2024 முதல் 22/2/2024 நாள் வழிகாட்டுதல்கள் மற்றும் அறிவுரை பகிர்தல் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நிகழ்வினை லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் டயட் மாவட்ட ஆட்சியர் பயிற்சி நிறுவனத்தில் ஏற்பாடு செய்திருந்தது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் புதுவையை சார்ந்த கல்வியாளர்கள் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வளர் இளம் பருவத்தினர் நுட்பங்களை பற்றி எதிர்கொள்ளும் சவால்களை கையாளும் கலந்து கொண்டவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட பயிற்சி மையத்தின் சிறப்பு அதிகாரி தெரிவித்தார். மாநில திருமதி கல்பனா வேணுகோபால் வரவேற்புரை நிகழ்த்த பேராசிரியர் திரு அனில்குமார் நோக்க உரையாற்றினார். மாநில பயிற்சி மையத்தின் சிறப்பு அதிகாரி திருமதி சுகுணா சுகீர்தாபாய் வாழ்த்துறை நிகழ்த்த பள்ளி கல்வித்துறை இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி சிறப்புரையாற்றினார். RIE மைசூரின் முதல்வர் பேராசிரியர் ஸ்ரீகாந்த் தலைமை உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியினை திருமதி பூர்ணா சுந்தரம் விரிவுரையாளர் அவர்கள் தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு N தெய்வகுமார் நன்றி உரையாற்றினார். திண்டிவனத்தில் M-Sand, B-Sand ஜல்லி ஆகிய கட்டுமான பொருட்களை குவாரி உரிமையாளர்கள் அடிக்கடி விலையேற்றம் செய்வதை கண்டித்து தனியார் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த நல்லாளம் கூட்டுறவு சாலையில் 300க்கும் மேற்பட்ட தனியார் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் திண்டிவனம் மரக்காணம் சாலையில் அமர்ந்து கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பிரம்மதேசம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவர்களை அங்கிருந்து கலைந்து போகுமாறு கூறியும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஷாமியானா பந்தலை அகற்றுமாறு போலீசார் கூறினர். இதனை ஏற்க மறுத்த அவர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறோம் என்றும் திண்டிவனம் அடுத்த கட்டிலை கிராமத்திலிருந்து மரக்காணம் வட்டம் முறுக்கேரி வரையிலான பகுதிகளை சார்ந்த லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பெருமுக்கள் மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள குவாரிகளில் ஜல்லி, M-Sand, B-Sand உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் மூலமாக தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் சூழ்நிலையில் கடந்த 2003ஆம் ஆண்டில் ஒரு யூனிட் ஜல்லியின் விலை ரூபாய் 1400க்கும், ஒரு யூனிட் M-Sand ரூபாய் 2800க்கும், ஒரு யூனிட் B-Sand ரூபாய் 3600க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்ததைத் தொடர்ந்து ரூபாய் 400 முதல் 600 வரை விலையேற்றம் செய்து அதிகப்படியான விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் தாங்கள் பொதுமக்களிடம் இந்த திடீர் விலை ஏற்றத்தை திணிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது என்றும் திடீரென்று மாதத்திற்கு ஒரு முறை என விலையேற்றம் செய்வதால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது என்றும் அதேபோல ஓட்டுநர்களின் கூலியானது உயர்த்தப்படாமல் குறைந்த ஊதியத்திலேயே வேலை செய்யும் நிலை உள்ளது என்றும் இதுகுறித்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஓட்டுநர்கள் மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் ஒரு வாரம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டும் குவாரி உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுப்பதாகவும் நிரந்தரமான விலையை அறிவிப்பதாகவும் கூறியதால் அந்த வேலைநிறுத்தமானது கைவிடப்பட்டதாகவும் தெரிவித்தனர்.
ஆனால் தொடர்ந்து விலையேற்றமானது உரிமையாளர்கள் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் நிர்ணயித்து வருவதால் இதற்கு முடிவு தெரியும் வரை அமைதியான முறையில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் தாங்கள் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 50வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில நன்பேண்டா கில்லி குரூப் சார்பில் மாநில அளவிலான கில்லி போட்டியின் பரிசளிப்பு விழா வில்லியனூர் பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு குளோனி பள்ளி பின்புறம் நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில நன்பேண்டா கில்லி குரூப் சார்பில் மாநில அளவிலான கில்லி போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். முன்னதாக தேமுதிக மாநில கழக செயலாளர் விபிபி வேலு கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கேப்டனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கில்லி போட்டியினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தேமுதிக மாநில கழக செயலாளர் விபிபி வேலு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் 6000 இரண்டாம் பரிசாக ரூபாய் 3000 வழங்கினார். மேலும் விபிபி வேலு பேசுகையில், பாரம்பரிய விளையாட்டிற்கு தன்னுடைய பங்களிப்பும் நிச்சயம் உங்களுக்காக இருக்கும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழகம் இணைந்து 36ஆம் ஆண்டு மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கைப்பந்து போட்டியை நடத்தியது. 3 நாட்கள் நடைபெற்ற போட்டியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார். 3 நாள் போட்டிகளில் புதுச்சேரி வாலிபால் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அணிகள், கிராமப்புற பகுதிகளை சார்ந்த வாலிபால் அணியினர் மற்றும் புதுச்சேரி பெண்கள் அணி என 3 பிரிவுகளாக விளையாடினர். பெண்கள் அணி பிரிவில் மாரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதல் பரிசையும், சேலஞ்சர் ஸ்போர்ட்ஸ் கிளப் 2ஆம் பரிசையும், சூப்பர் டென் ஸ்போர்ட்ஸ் கிளப் 3ஆம் பரிசையும் வென்றனர். கிராமப்புற ஆண்களுக்கிடையே நடைபெற்ற போட்டியில் சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதல் பரிசையும், வம்புப்பட்டு ஏபிஜே ஸ்போர்ட்ஸ் கிளப் 2ஆம் பரிசையும், அண்ணா ஸ்போர்ட்ஸ் கிளப் 3ஆம் பரிசையும் வென்றது. புதுச்சேரி வாலிபால் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் சேலஞ்சர் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதல் பரிசையும், சதீஷ் பிரதர்ஸ் 2ஆம் பரிசையும், சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் 3ஆம் பரிசையும் வென்றது. நேற்றிரவு நடைபெற்ற கூடப்பாக்கம் மந்தவெளியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழக தலைவர் ஐயனார் தலைமை தாங்கி வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கிய முதல் பரிசு தொகை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி பெண்கள் அணி சார்பில் முதலிடம் பெற்ற அணிக்கு வழக்கறிஞர் ஹரிஹரன் பரிசு தொகையினை வழங்கினார். இதில் குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழக கௌரவ தலைவர்கள் அப்பர் சுவாமி, ராமதாஸ், ராஜவேல், செயலாளர் ராஜசேகர், துணைத் தலைவர் திலீப், நிர்வாகிகள் கார்த்திக், மணிகண்டன், முத்துவேல், சரத் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது இன்றைய தமிழ்நாட்டு நிகழ்வுகள். குடிசையில்லா தமிழ்நாடு 2030க்குள் தமிழகத்தில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் பட்ஜெட்டில் அறிவிப்பு. இந்த புதிய திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை 2024-2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்து வருகிறார். பட்ஜெட்டின் பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்து அவர் உரையாற்றி வருகிறார். இதில் 2030க்குள் தமிழகத்தில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் கூறுகையில், கடந்த 2010ஆம் ஆண்டில் குடிசையில்லா மாநிலம் என்ற இலக்கை எய்திடும் வகையில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் குடிசைகளை மாற்றி அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தரும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட சமீபத்திய கணக்கெடுப்பின்படி கிராமப்புறங்களில் ஏறத்தாழ 8 லட்சம் குடிசைகளில் மக்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எய்திடும் வகையில் வருகின்ற 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். முதற்கட்டமாக 2024-2025 நிதியாண்டில் 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள்,
ரூபாய் 3.50 லட்சம் செலவில் உருவாக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமாக வீட்டுமனை இல்லாத பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான தொகை அவரவர் தம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இந்த புதிய திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் என்ற பெயரில் வருகின்ற நிதியாண்டில் 3500 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றார். அடுத்து வருவது இன்றைய சினிமா நிகழ்வுகள். விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு உயிர் தப்பிய ராஷ்மிகா மந்தனா. ஹைதராபாத். நடிகை ராஷ்மிகா மந்தனா தெலுங்கு, தமிழ், இந்தி திரைப்படங்களில் நடித்து வருகிறார். இவர் கடந்த சனிக்கிழமை ஏர் விஸ்தாரா விமானத்தில் மும்பையிலிருந்து ஹைதராபாத் சென்று கொண்டிருந்தார். அவருடன் நடிகை ஷர்தா தாஸும் பயணித்தார். புறப்பட்ட அரை மணி நேரத்தில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. விமானம் குலுங்கியதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்து பயத்தில் உறைந்தனர். உடனடியாக விமானி மும்பைக்கு விமானத்தை திருப்பி பத்திரமாக தரையிறக்கினார். இந்நிலையில் ராஷ்மிகாவும் ஷர்தாவும் தாங்கள் அமர்ந்திருந்த இருக்கையின் முன்புற இருக்கையை அழுத்தமாக பிடித்தபடி இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ராஷ்மிகா வெளியிட்டுள்ளார். அத்துடன் இப்படித்தான் உயிர் பிழைத்தோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து வருவது இன்றைய விளையாட்டு நிகழ்வுகள். இங்கிலாந்துக்கு எதிரான வெற்றி. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் முன்னேற்றம் கண்ட இந்தியா. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 434 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மும்பை இங்கிலாந்துக்கு எதிராக ராஜ்கோட்டில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 434 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்நிலையில் இந்த வெற்றியை அடுத்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் இந்திய அணி ஏற்றம் கண்டுள்ளது. இந்த வெற்றியின் மூலமாக இந்திய அணி 59.52% 2ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த பட்டியலில் நியூசிலாந்து 75% முதல் இடத்தில் உள்ளது. 3வது இடத்தில் ஆஸ்திரேலியா 55% உள்ளது. இந்த பட்டியலில் 4 முதல் 9 இடங்களின் முறையே வங்காளதேசம் 50%, பாகிஸ்தான் 36.66%, வெஸ்ட் இண்டீஸ் 33.33%, தென்னாப்பிரிக்கா 25%, இங்கிலாந்து 21.87%, இலங்கை 0% ஆகிய அணிகள் உள்ளன. அடுத்து வருவது இன்றைய விளையாட்டு நிகழ்வுகள். 6 மாதங்கள் சிறையில் இருந்து தாய்லாந்து முன்னாள் பிரதமர் விடுதலை. ஷினபத்ரா அரசு மன்னிப்பு கோரினார். இதன் தொடர்ச்சியாக அவருடைய சிறை தண்டனை ஓராண்டாக குறைக்கப்பட்டது. பாங்காங் தாய்லாந்து நாட்டின் பிரதமராக 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை இருந்தவர் தக்சின் ஷினபத்ரா. வயது 74. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற இராணுவ சதியால் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். தொடர்ந்து வெளிநாட்டிற்கு தப்பியோடி தஞ்சம் புகுந்த அவர் 16 ஆண்டுகளாக தலைமறைவானார். இதன் பின் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் நாடு திரும்பிய அவருக்கு சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. பதவி காலத்தின் பொழுது அதிகார துஷ்பிரயோகம் செய்தல், ஊழல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக அவருக்கு எதிராக 8 ஆண்டுகளாக சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரச மன்னிப்பு கோரினார். இதன் தொடர்ச்சியாக அவருடைய சிறை தண்டனை ஓராண்டாக குறைக்கப்பட்டது. வயது முதிர்வு அல்லது மருத்துவ சூழல் அடிப்படையில் அந்நாட்டு பரோல் வழங்கப்படும். 6 மாத காலம் சிறையிலிருந்து அவருக்கு இந்த மாத தொடக்கத்தில் பரோல் கிடைத்தது. அவர் அதிக இரத்த அழுத்தம் மற்றும் குறைவான பிராணவாயு அளவு உள்ளிட்ட பாதிப்புகளால் அவதிப்பட்டு வருகிறார். தக்ஷினுக்கு கிராமப்புற மற்றும் உழைக்கும் பிரிவினரிடமிருந்து பேராதரவு கிடைத்தது. இந்நிலையில் அவர் சிறையிலிருந்து இன்று விடுவிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதன்படி பாங்காக் நகரில் உள்ள போலீஸ் ஜெனரல் மருத்துவமனையிலிருந்து அவருடைய மகள்களான பேடங்டாண்டன் மற்றும் பென்சோக் வர்தரா ஆகியோருடன் வெளியே வந்து கருப்பு நிற வேனில் ஏறி சென்றார். பாங்காக்கில் உள்ள அவருடைய குடியிருப்புக்கு ஓய்வெடுக்க அவர் சென்றார். வணக்கம். ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.